ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கீங்கப்பா. மடப்புறம் காளையை பற்றி இன்னைக்கு கூட 2 பேர் ஃபோன் பண்ணியிருந்தா. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தா, அண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தா, போன வாரம் லண்டன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தா. ஸோ இந்த தெய்வத்தோட மகிமை எல்லா ஊருக்கும் போகிறது, அதுவும் என்னோட மூலியமாக போகிறது அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. அது அவள் சொல்லி நம்ம பண்ணுறோம். தெய்வம் வந்துட்டு ஒருத்தரை தூதுவாக அனுப்பி என்னை பற்றி சொல்லு அப்படின்னு அவள் சொன்னால் மட்டும்தான், தெய்வம் சொன்னால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி மகாபெரிவளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசியிருக்கா. இந்த மாதிரி வெளியூரில் இருந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒன்று கேட்கும் பொழுது. அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதுக்காக எனக்கு அம்மாக்களும் சரி, அந்த கல்யாணம் ஆகாத பொண்களும் சரி, எனக்கு நிறையா பேர் சொல்லியிருக்கா. மாமி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதே பொண்ணு என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மாமி, அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்கா. இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கல்யாணம் இது கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் சொல்லுவா பற்றியெல்லாம் கண்டிப்பான முறையில் அது கிடைக்கும். அது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் மடப்புறம் கோவிலுக்கு வாங்கோ. எல்லாரும் மடப்புறம் கோவிலுக்கு வந்துட்டு அங்கே இருந்தால் உங்களுக்கு திருமங்கல்யம் ஐம்பொன்னில் வாங்கிக்கோங்க. திருமங்கல்யம் நான் சொல்லியிருக்கேன் பற்றிய வசந்தபாலா ஐம்பொன் ஜுவல்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் திருமங்கல்யம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அது ஐம்பொன், பியூர் ஐம்பொன்னுக்கே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது கோவிலுக்குள்ளே ஜென்ரலாக நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலுக்குரிய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கோவிலே இருக்கும். ஸோ நம்ம அதை அவளோட பாதத்தில் வச்சுட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அதை உண்டியலில் போட்டுட்டு வாங்கோ. என்ன மாதிரி கல்ச்சர் திருமங்கல்யம் ஒன்று வந்துட்டு ஐம்பொன்னில், பியூர் ஐம்பொன்னில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நீங்கள் வேண்டிண்டு அதை அந்த கோவில் உண்டியலில் போட்டுட்டு ஒரு 11 திருமங்கலை சரடு 11 பேருக்கோ 21 பேருக்கோ அவள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு சரடை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க முதல்ல. மற்ற சரடை எல்லாத்தையும் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சுமங்கலிகளுக்கு விநியோகம் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டு வந்தேன்னாக்க 3 மாதம் தான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கும். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காததை விட ரொம்ப நன்னா கிடைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் அவள் சொல்லியிருக்கேனே, நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி நிர்கதியாக போய் நின்னேன் அவள்கிட்ட நான். அதுக்கப்புறமா எனக்கு எதிர்பார்க்காம ஒரே மாதம் 30 நாளெல்லாம் நேக்கு நடந்தது இந்த மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரிலாம் வச்செல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. போய் அவள்கிட்ட ஒரே ஒரு வாக்கு அழுது நின்றுட்டு வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி உடம்பு உபாதைகள் இருந்ததுனாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி குழந்தைய வாங்கி போடுங்கோ. கண்ணில் ஏதாவது பிரச்சனைன்னா கண்ணு வாங்கி சாத்துங்கோ. அந்த மாதிரி பண்ணினேன்னா இந்த மாதிரி திருமங்கலம் எதுவாக இருந்தாலும், எந்த கல்ச்சர் தாலியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை வந்துட்டு ஐம்பொன்னாக இருக்க வேண்டும். அதை வந்துட்டு அவள் பாதத்தில் வச்சுட்டு உண்டியலில் போடுங்கோ. எலுமிச்சங்கனி அதை வாங்கி சாத்துங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீர்கள், வச்சுருக்க எலுமிச்சங்கனியை நாங்கள் என்ன பண்ணுறது, தூக்கி போடலாமா? தயவு பண்ணி அந்த வார்த்தையே நீங்கள் தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்கோ. வச்சுட்டா தெய்வம் நம்ம மாத்தில் வந்து உட்காண்டதுனா நம்ம திருப்பி வெளியில் தூக்கி போடுவோமா? மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கனி நம்ம மாத்திலேயே இருக்கட்டும். அதை காஞ்சி எடுத்துனாக்க அதை எடுத்து உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க. இனி ஒன்று உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. திருப்பியும் 2 கனிகள் வாங்கி அந்த இடத்துல வைங்கோ. ஏன்னா அதை வந்துட்டு எப்படி இது பண்ணணும்னு தயவு பண்ணி நினைக்காதுங்க. எனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது வேண்டாம். அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே நமக்கு வேண்டாம். எப்படி உன் கோயிலில் வந்து நான் பார்ப்பேன், எனக்கு ஒன்றே பார்க்கணும் போல் இருக்குது, நீ அழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி இந்த மலேசியாவிலேருந்து அவள் எல்லாரும் சொன்னான், ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஆசையாக இருக்கு மாமி, என்னால் வந்து பார்க்க முடியலையே, நான் இவ்வளோ தள்ளி வேறு தேசத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாவா. அப்போ வந்துட்டு நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்கோ, என்ன மனசார நான் உன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டேன்னா தானாக அவள் அழைச்சிப்போ. அவளை வந்து நீங்கள் ஒரு தடக்கா பார்த்துட்டேன்னா போகிறோம், உங்களுடைய என்ன வேண்டுதலை ஆனாலும் அது 100% நிவர்த்தி ஆகும். அது வந்துட்டு 100%ன்னு சொல்ல முடியாது, 1000%. ஏன்னா அத்தனை சக்தி அவளுக்கு. அவள்கிட்ட அழுது வேண்டிண்டாச்சுன்னா உடனே தந்தேன் அப்படின்னு அவள் அழகாக கொடுத்துருவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவளிடம் வந்தால் அது கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். நன்னா இருங்கோப்பா. ஜெய் மகாகாளியே சரணம்.